தொழும் பொழுது 4 ரக்காத்தா 3 ரக்காத்தா சந்தேகம் வருது. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது நம்ம இப்ப தொழுது 4 ரக்காத் தொழுதுட்டோமா 3 ரக்காத் தொழுதுட்டோமான்னு சந்தேகம் வருது. நமக்கு என்ன சட்டம் இருக்குது? சந்தேகம் வந்தா யோசிச்சு பார்க்கணும். சந்தேகத்தை நம்ம ஒரு யோசிச்சு பார்த்து கிளியர் பண்ணிக்கிற ஏழுமான்னு பார்க்கணும். 3 4 இல்ல 3 தான் இருக்கும் 4 தான் இருக்குன்னு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வைங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா யாபத்துக்கு வந்துருது, பிரச்சனை இல்ல. 4 கன்ஃபார்மா தெரிஞ்சா 4 ஆக்கிட்டு போ, 3 கன்ஃபார்மா தெரிஞ்சா 3 ஆக்கிட்டு போ, குழப்பம் இல்ல. வரமாட்டேங்குது, யோசிச்சு பார்க்கணும். 4 தான் இருக்குமோ 3 தான் இருக்குமோ, இல்ல 4 தான் இல்ல 3 தான். இப்படியே நமக்கு என்ன செய்யுது, அது எதுங்கிறது தெரியல. 4 ரக்காத் தான் தொழுதமா 3 ரக்காத் தான் தொழுதமாங்கிறது நமக்கு முடிவே பண்ண இயலல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, 4 3 சந்தேகம் வந்தால் 3 நிச்சயம் நீ தொழுது இருக்கிற. வணங்குதா? 4 3 சந்தேகம் வந்தா எது கன்ஃபார்ம்? 3 கன்ஃபார்ம். சந்தேகம் எதுல இருக்குது? 4 தொழுதமா இல்லையாத சந்தேகம். நீ 3 தான் 3 கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாலும் சரி 4 கன்ஃபார்ம் பண்ணாலும் சரி 4க்குள்ள 3 இருக்கு தானே செய்யுது. 4க்குள்ள 3 அடங்கிச்சா இல்லையா? அப்ப 3 4 சந்தேகம் வந்தால் சந்தேகம் 3ல கிடையாது. பேச்சுக்கு இப்படி சொல்லிக்கிறோம், 3 4 சந்தேகம் வந்தால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர 3 4 ஒருவனுக்கு சந்தேகம் வந்தாலும் என்ன வருது, அவன் 3 கன்ஃபார்ம் பண்ணிவிட்டான், அது 4 தொழுதானா இல்லையாங்கிறது அவனுக்கு டவுட் வருது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இதுல உனக்கு சேஃப்டியானது என்ன தெரியுமா, 3 வச்சுக்க. குழப்பம் வந்தா நினைச்சுக்க, 3 4 வந்தா நீ என்ன செஞ்சுக்கிறேன்னு, 4 இல்ல 3 தான், இன்னொன்னு தொழுதுட்டு போ அப்படிங்கிறாங்க. அது மாதிரி 2 3 சந்தேகம் வருது, 2ன்னு வச்சுக்க. அப்ப இதுல என்ன பாக்குறாங்க இப்படி சொல்றாங்க, இதா ஷக்க அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, உங்களில் ஒருவர் தன்னுடைய தொழுகையில சந்தேகப்பட்டாரையானால் ஃபலம் எதிரி கம் ஸல்லா, எவ்வளவு தொழுதோம் என்பது ஸலாசன் அம் அர்பஅன், 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா என்று அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஃபல் யத்ரஹி ஷக்க, சந்தேகத்தை தூக்கி எறிந்து விடவும். சந்தேகத்தை தூக்கிட்டு ஒல் யப்னி அலா மஸ்தைகன, எது கன்ஃபார்மா உறுதியானது அதிலிருந்து தொடரட்டும். 4ங்கிற சந்தேகத்தை தூக்கி எறிந்து விடட்டும், 3 தான் என்ற ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளட்டும். அப்படி அப்புறம் 2 சஜதா சலாம் கொடுக்க முந்தி 2 சஜதா செஞ்சுக்கிற வேண்டியது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறாங்க. இதுல என்ன பாக்குறோம், இதுலயும் இந்த பேணுதல் தான் வருது. டவுட் வரக்கூடிய நேரத்தில் நீ 4 தான் நினைச்சுக்கிட்டேன்னு சொன்னா உண்மையில 3 இருந்தா ஒரு ரக்காத்து விட்டுறியா இல்லையா? இப்ப ஒரு ரக்காத்து கூடுனா பரவாயில்ல, குறைச்சிட்டா மாட்டிக்கிருவிய. 3 4 சந்தேகம் வருது, உண்மையில் நீ தொழுததை எத்தனை தான் வச்சுக்கிருவோம், 3 வச்சுக்கிருவோம், நீ 4 முடிவு பண்ணிக்கிட்ட. 3 4 சந்தேகம் வருது, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மறக்க மாட்டானே, அல்லாஹ்வுடைய கணக்குல நீ தொழுது எத்தனை 3, நீ என்ன பண்ற 4 வச்சுக்கிறோமே அப்படின்னு முடிச்சிட்டேன்னு சொன்னா அந்த தொழுகை நீ 3 ரக்காத் தொழுது இருக்கிற, 4 ரக்காத் தொழுகைய 3 தொழுதால் மாட்டிக்கிறியா இல்லையா? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன வழி சொல்றாங்க, பேணுதல் என்ன தெரியும், மாட்டிக்கிறாத வழி என்னன்னு கேட்டா உனக்கு கூட வேண்டாலும் போயிட்டு போகுது. கூட போனா என்ன வாயிரேன், நிஜமாகவே நீ தொழுதது 3ஆக இருக்குமையானால் இந்த 1 தொழுது இல்ல 4 ரவுண்ட் ஆயிடுது. ஒருவேளை 1 அதிகமா இருந்தால் 2 சஜிதா சரி இல்லையா, இந்த 2 சஜிதாவும் 1 அதிகமா தொழுதியா இல்லையா, அதுவும் சேர்ந்து 2 ரக்காத் ஆயிரும். 2 சஜிதாவும் ஒரு ரக்காத்துடைய கணக்கில் கொடுக்கப்பட்டு 4 ரக்காத்தும் 2 ரக்காத்து நஃபிலும் நீ தொழுதுன்னு அல்லாஹ் கணக்கு வச்சுக்கிடுவான். போ, குறைச்சது நீ வச்சுக்க. இப்படி எல்லாம் இந்த சந்தேகத்தின் வாசல் வரும் பொழுது எது நமக்கு பாதுகாப்பானது, அல்லாஹ்விட மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதுக்கு எது ஏற்றதுன்னா அந்த குறைஞ்சதை எடுத்துக்கிறதா ஏற்றதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சந்தேகம் வரும் பொழுது ஒரு முஸ்லீம் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இது சஹீஹ் முஸ்லிம்ல 888வது ஹதீஸாக இருக்கிறது.